ஒன்று, அவர் ரத்தத்துல உனக்கு இருக்கிற ஐக்கியத்தை டெய்லி சொல்லு. அவர் சரீரத்தில் உனக்கு இருக்கிற ஐக்கியத்தை டெய்லி சொல்லு. நான் சரீரத்துலதான் உன்னை சேர்த்திருக்கிறேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். சபை என்றால் என்ன? நாம் எல்லாரும் தனித்தனியாய் அவயவமாயும் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவின் சரீரமாயும் இருக்கிறீர்கள். ஆகவே யூ ஃபைண்ட் அவுட் யுவர் ஐடென்டிட்டி. கர்த்தர் உனக்கு கொடுத்த மக்களுக்கு அவங்க அடையாளத்தை சொல்லு. அதைத்தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். உங்க அடையாளம் சாத்தானுக்கே தெரியும். நல்லா கவனிங்க. எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க. எரிகோவிலே ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. எரிகோவில எல்லாருக்கும் பயம் வந்துருச்சான். எரிகோவில எல்லாருக்கும் எகிப்தை விட்டு வெளியே வந்தோன்னா, ஐயோ இந்த எரிகோவுக்கு எப்ப வர போறாங்க, ஐயோ நம்மளை பிடிச்சிருவாங்களே, நம்மளை தண்டிச்சிருவாங்களே, எல்லாருக்கும் திகில் வந்துருச்சான். ஏனென்றால் அவர்கள் உடன்படிக்கையின் ஜனம். அவர்கள் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கைக்குள்ளே, பஸ்கா ஆசரிப்புக்குள்ளே எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். எகிப்தில் இருக்கும் போதே பஸ்கா ஆசரிப்புக்குள்ளே தேவன் தன் நீதியை வழங்க பண்ணினார். தொடர்ந்து அந்த பஸ்கா ஆசரிப்புக்குள்ளதான் அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். ஆகவே எரிகோவில் இருக்கிற ஜனங்களுக்கு திகில் பிடிச்சிச்சு, பயம் உண்டாச்சு. அதே உடன்படிக்கை ஜனம்தான் நீங்களும் நானுமா இருக்கிறோம். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. அதற்கு மேலாக இயேசு பொருளாய் பலியாய் இருக்கிறார். இயேசு சரீரத்தை நமக்கு பிற்கப்பட்டு, இயேசு சரீரத்தை ரத்தத்தை சிந்தி உங்களை என்ன அந்த பிற்கப்பட்ட சரீரத்தோட கனெக்ட் பண்ணி சபையில் அந்த நியமத்தை அனுசரித்து அவர் சரீரத்தில் ஐக்கியம், அவர் ரத்தத்தில் ஐக்கியத்தை உண்டு பண்ணி இருக்கிறபடியால் இந்த ஐக்கியம் இருக்க, இந்த ஐக்கியம் உங்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இந்த ஐக்கியம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஐக்கியம் உங்களை மறுரூபப்படுத்தும். இந்த ஐக்கியத்தில் நீங்கள் எவ்வளவா இந்த வெளிச்சத்தை, இந்த வெளிப்பாட்டை புரிந்து கொள்கிறீர்களோ, இந்த ஐக்கியம். அதனாலதான் வாரம் 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 சீக்கிரம் பாருங்க. சடுதியா உள்ள எல்லாம் பார்க்கிங் இடம் இருக்காது. எல்லாம் சாமினா தான், எல்லாம் ரோட்ல நிப்பாட்டி தான் வரணும். சடுதியா. ஏன்னா நம்ம ரெவலேஷன் பேசிட்டு வரோம், வெளிப்பாடு பேசிட்டு வரோம். எனக்கு தெரிஞ்சது வெளிப்பாடு சரி, அதெல்லாம் யாரும் பேசுறதே இல்லை. அவங்க தகுதியாய் அனுசரிப்போம், பயத்தோடு அனுசரிப்போம், நடுக்கத்தோட அனுசரிப்போம். ஹே, நீ 2 வாரம் சபைக்கு இல்ல, உங்களை சொல்லல, போ வெளியே போ, உனக்கு அடுத்த தடவை தான் பந்தி. We are disqualified. You are not fit for communion. இப்படி பாரம்பரியம் இருக்கிற வரைக்கும் அவங்க ரத்தத்தின் ஆசீர்வாதங்களை, சரீரத்தின் ஆசீர்வாதங்களை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அதை விட அவங்களுக்கு வெற்றி வாழ்வெல்லாம் பகல் கனவு தான். ஆனா உங்களுக்கு எனக்கு வெற்றி வாழ்வு 100% உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திலே ஜெயம் கொடுத்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதற்குள்ள வெற்றின்னு கேட்பேன், கர்த்தருடைய நாமத்துல சொல்லணும். எதற்குள்ள வெற்றி? கர்த்தருடைய நாமத்துல. மறுபடியும் எதற்குள்ள வெற்றின்னு கேட்பேன், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல சாட்சியின் வசனத்துல. எதற்குள்ள வெற்றி? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல சாட்சியின் வசனத்துல வெற்றி. ஓகே, நாம் பிற்கப்படுகிற இந்த சரீரம் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது. உங்களுக்கு உண்டு. நாம் பானம் பண்ணுகிற இந்த ரசம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? எல்லாம் கரங்களை தட்டுங்கள. ஓகே, இந்த வெளிப்பாடோடைய அப்படியே நின்னுட்டேன். உங்களுக்கு வசனத்துக்குள்ள காமிச்சுக்கிறேன். டெய்லி நீங்க பிரைஸ் பண்ணா போதும். நான் சரீரத்துல ஐக்கியம், ரத்தத்துல ஐக்கியம், எங்க சபையில வாரந்தோறும் ஐக்கியம்,
இப்ப வீடுகள் தோறும் அப்பம் விற்கிற வேலை ஆரம்பிச்சாச்சு. வாரத்துல 2 வீட்டுல அப்பம் விற்கிறது நடக்குது. எல்லாத்துக்கும் தோத்திரம் பண்றான். ஆகவே வருகிற நாட்கள்ல உயிர்த்தெழுந்த வல்லமை எக்ஸூசியா, பரிசுத்தாவின் வல்லமை டுனாமிஸ், ரெண்டும் இந்த வெளிப்பாட்டுக்குள்ள, இயேசுவின் நாமத்துக்குள்ள தேசம் முழுவதும் மக்களை இழுக்க போது, மக்களுடைய கவனத்தை தேவன் இங்கே திருப்புகிறார். காத்திருப்பது உடம்பை இளைக்க பண்ணும், விரும்பியது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். You are in the right place, that is with Jesus. We are in the right place, that is with the blood of Jesus and broken body of Jesus. We are in the right place. உன்னதங்களிலே, உன்னதங்களிலே இவர்தான் பிதா, இவர்தான் பிதா. உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மளை, உங்களை வைத்திருக்கிறார். இன்னும் கவனிங்க, எல்லாம் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எல்லாம் பாதத்தின் கீழே, எல்லாம் உங்க பாதத்தின் கீழே. கர்த்தத்துவம், அதிகாரம், துரைத்தனம், தேவதூதர்கள் எல்லாம் நம்முடைய பாதங்களுக்கு கீழே கீழ்ப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இந்த ஃபீலிங், தாட் லைஃப் இருக்க, அந்த தாட் லைஃப்ல கான்சியஸ், சப்கான்சியஸ். இன்னைக்கு அநேகருக்கு அந்த கான்சியஸ் அளவுல தான் இருக்க தவிர சப்கான்சியஸ் அளவுல ட்ரூத் மிங்கிள் ஆகல. நான் சைக்கிள் கத்துக்கிறேன். சைக்கிள் கத்துக்கொள்ளும் போது முதல்ல கான்சியஸ் அளவுல தான் இருக்கும். முதல்ல பேலன்ஸ் வராது. ஒரு ஆள் பிடிச்சுக்கணும், ஒரு ஆள் பிடிக்காட்டி பிடி 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 அப்படின்னுவோம். ஏத்தாப்புல ஆள் வந்து டக்குன்னு கீழே இறங்கிடுவோம். நம்ம பாஸ்டம்மா சைக்கிள் கத்துக்கிட்டதை பார்த்தா நாங்க விழுந்து விழுந்து சிரிப்போம். நம்ம பாஸ்டம்மா அப்புறம் ஏண்டாப்பா வம்பு அப்படின்னு. என் கூட 2 வீலர்ல வர்றதே கிடையாது. எப்பா உங்க கூட வரமாட்டேப்பா. ஏன்னா கான்சியஸ்ல அது ஆகி போச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் அதான் கான்சியஸ், அப்புறம் சப்கான்சியஸ் நல்லா கத்துக்கிட்டாச்சு. சப்கான்சியஸ்ல நல்லா கத்துக்கிட்டாச்சு. இனிமே யாராவது பிடிக்கிறதுக்கு வரணுமா? முன்னால ஒரு மோதிர மாதிரி ஒரு பெரிய ட்ரக் வருது, அதை பார்த்து பயப்படுவீங்களா? அப்படி சிம்பிளா ஐயா, இந்த ட்ரூத் இருக்க, இந்த வசனம் இருக்க, இந்த வெளிச்சம் இருக்க, கான்சியஸ்ல இருந்த போதாது, சப்கான்சியஸ் ஆள் மனதுல எனக்குள்ள ஃபுல்லா பட்டுச்சு. இந்த ஆள் மனதுல உங்களுக்குள்ள இந்த சத்தியம் வந்துட்டாலாம் ஒருவரும் உங்களை அசைப்பது இல்லை. இந்த ஆள் மனதுல உங்களுக்குள்ள இந்த ட்ரூத் வந்துருச்சுன்னா சந்தேகம் வராது, கேள்வி வராது. ஏன்னா திடீர்னு 2 நாளைக்கு முன்னால ஒரு பிரதருக்கு போன் பண்ணேன். ஒரு பிரதருக்கு போன் பண்ணி, யங் மேன் இந்த சத்தியத்துல இப்ப கத்துட்டு வர்றாரு. அவர் போன் பண்ண சொன்னார் கர்த்தர். சிலர் உற்சாகப்படுத்துவேன். போன் பண்ணேன், சில வசனத்துல சொன்னேன், பாஸ்டர் கர்த்தர் தான் உங்களை போன் பண்ண வச்சாரு. ஏன்னா 2 நாளா ஒரே டிப்ரெஷன், நம்ம சத்தியத்தை குறித்தே எனக்கு சந்தேகமாகி போச்சுன்னாரு. அவர் இப்பதான் கத்துட்டு வர்றாரு, நல்லா கத்துட்டு வர்றாரு. அவருக்கு 2 நாளா டிப்ரெஷன். ஏன்னா நம்ம நம்புறதெல்லாம் கரெக்டானா, நம்ம பேசுறதெல்லாம் கரெக்டானா, 2 நாளா டிப்ரெஷன் பாஸ்டர். நானும் இன்டர்நெட்ல போய் பார்க்கிறேன், எனக்கு நான் பயப்படுற மாதிரியே செய்தியா வருது. கர்த்தர் உங்களை கொண்டு பேசினார், கர்த்தர் தான் உங்களை கூப்பிட்டார். நான் சரியாயிட்டேன் பாஸ்டர். ஐயா, இந்த சத்தியம் உங்க சப்கான்சியஸுக்குள்ள வரணும். இன்னைக்கு நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு,
நான் பிற்கிற இந்த சரீரம் அவர் சரீரத்தின் ஐக்கியம். நான் பானம் பண்ணுகிற இந்த ரசம் அவர் இரத்தத்தின் ஐக்கியம். இரத்தத்தை பானம் பண்ணும்போது சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுகிறது. சரீரத்தை புசிக்கும் போது தேவன் தம்முடைய குமாரனுக்குள் வைத்த பரிபூரணம் எல்லாம் எனக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கு. எனக்குள்ள அது உறுதிப்பட்டுக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? டாடி, எங்கள் மக்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்க குடும்பங்கள் மேல, எங்கள் பிள்ளைகள் மேல, விசுவாசிகள் மேல இன்று கொடுத்த இந்த வெளிச்சம் மன்னிப்பு. சொல்லுங்க மன்னிப்பு, சொல்லுங்க மன்னிப்பு, சொல்லுங்க மன்னிப்பு. அவர் சரீரம், அவர் ரத்தம், இதனோட ஐக்கியம். இத எங்கள் மக்களுடைய ஆள் மனதுக்குள்ள பழைய உபதேசம், மனுஷ போதனை, மனுஷ கற்பனை, சரீரத்துக்கு அடுத்த போதனை, ஆகாரத்துக்கு அடுத்த போதனை, இது எல்லாம் எங்களுக்குள்ள இல்லை. நாங்க இப்ப இயேசுவை குறித்த வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம். இயேசுவை சார்ந்திருக்கிற வெளிச்சத்துல வந்துட்டோம். ஆவியானவரை சார்ந்து கொண்ட வாழ்வுக்கு வந்துட்டோம். கிருபையை சார்ந்து கொண்ட வாழ்வுக்கு வந்துட்டோம். எங்கள் மக்களும் மேல, எங்கள் மேல, என் மேல, எங்கள் பிள்ளைகள் மேல, சபையார் மூல கபா ஷங்குலா கரா உடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் இன்று கொடுத்த இந்த வெளிச்சத்துக்குள்ள, இந்த ரிலேஷனுக்குள்ள வருகிற நாட்கள் பெரிய பெரிய சாட்சிகள். இது ஆள் மனதுக்குள்ள எந்தவித சந்தேகம் வராதபடி புரிஞ்சு பதிஞ்சு விடுதலையான வாழ்வு வாழ கிருபை செய்யுங்க. ஆவியான உதவி செய்யுங்க. அடியே நம்முடைய நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். விற்கப்பட்ட சரீரம், சிந்தப்பட்ட ரத்தம், இயேசு செஞ்சு முடிச்சதுக்குள் உண்டான எல்லா ஆசீர்வாதங்களை 100% இவர்கள் மேல சொல்றேன் 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 சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. 3 ஆமென் சொல்லுங்க. ஆமென்.